ஆகாஷ்வாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் மக்களே. நம்ம எல்லாருமே ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாகவும் இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அதுக்கான முயற்சிகளை நம்ம எடுக்கிறோமான்னு கேட்டால் நம்மள பல பேர் எடுக்கிறது கிடையாது. ஒரு நோய் வந்து அதுக்கப்புறம் அதுக்கான மெடிசன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த நோய் வராமல் எப்படி தடுக்கிறது அப்படின்றத பார்க்கறது ரொம்ப அவசியம். அதுக்காக நம்ம வாழ்க்கை முறையை மாற்றணுமா? யோகா, ஆயுர்வேதா, சித்தா இது எல்லாத்தோடையும் முக்கியத்துவமும் நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு இருக்கு? இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக நம்ம நிகழ்ச்சியில் நம்மளோட இணைந்திருக்கிறார் டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்கள். இவர் 25 வருஷத்துக்கு மேல சித்தா, யோகா, ஆயுர்வேதா இது எல்லாத்தையும் மாடர்ன் மெடிசனோட இணைச்சு லைஃப் ஸ்டைல்ல ஒரு ரெவல்யூஷனே கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லலாம். இதுக்காக அவர் பல விருதுகளையும் பெற்றிருக்கார். வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம் சார். இப்போ நம்மள நிறைய பேர் முதுகு வலி, கழுத்து வலி, கால் வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல கஷ்டப்படுறாங்க. முன்னாடிலாம் ஒரு 50 வயசுக்கு மேலே தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அது ஒரு 40 வயசுக்கு மேலேயே எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்பெல்லாம் நிறைய பேர் 25-30 வயசுலேயே முதுகு வலி, கழுத்து வலி இதெல்லாம் கஷ்டப்படுறாங்க. நீங்கள் சர்ஜரி இல்லாமலே ஸ்பைன் ப்ராப்ளம்ஸை ட்ரீட் பண்ண முடியும் அப்படின்றது ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. அது எப்படி சாத்தியம்? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். முன்காலத்துல எல்லாம் நமக்கு 50 வயசுக்கு மேலே 60 வயசுக்கு மேலே தான் முதுகுவலி வருது அல்லது வலி வருதுன்னு நம்ம சொன்னோம். இப்போ 25 வயசுலேயே வருது அப்படின்னா போதிய உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறது. ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணுறோம். உடம்புக்கு தேவையான உடற்பயிற்சியோ நமக்கு உடம்புக்கு தேவையான சக்தியூட்டம் கொடுக்கக்கூடிய உணவு பழக்கமோ இல்லாமல் இருக்கிறதுனால முதுகு தண்டுவடமாக இருக்கலாம் அல்லது மூட்டுகளாக இருக்கலாம். இந்த இயக்கத்துக்கு உயவுத்தன்மையை கொடுக்கக்கூடிய சைனோவியல் ஃப்ளூயிட் இருக்கிறது. உடற்பயிற்சி இல்லை அப்படின்னால் தசைகள் வலுவிழந்து போகும். ரொம்ப நேரம் உட்காந்துருக்குறோம் அல்லது நம்ம 2 வீலர் டிரைவ் பண்ணுறோம் அல்லது நிறைய ட்ராவல் பண்ணுறோம் அல்லது நாம் ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னால் அந்த இடத்துல தசைகள் வலு இல்லாமல் இருக்கிறதுனால இந்த அழுத்தம் நேரடியாக எலும்புகளுக்கு போகிறது, தண்டுவடத்துக்கு போகிறது. உராய்வுத்தன்மை அதிகமாகும் போது அந்த தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய ஜவ்வுகள் தேய்ந்து போகிறது. இதுதான் வலிக்கு காரணமாக இருக்கிறது. ஸோ இந்த வலி ஆரம்பத்திலேயே நாம் ஒரு நல்ல ஆயுர்வேதா அல்லது சித்தா அல்லது ஒரு இயற்கை மருத்துவரை பார்க்குறதா இருந்துச்சுனால் இந்த வலி எதனால் வருதுன்னு கண்டுபிடிச்சி அந்த காரணியை நம்ம அவாய்ட் பண்ண சொல்கிறோம். அதே போல் அந்த எலும்புகளுக்கு, நரம்புகளுக்கு, தசைகளுக்கு வலுவாக்கக்கூடிய சிகிச்சை முறைகளும் உணவு பழக்கங்களும் சொல்லிக் கொடுக்கும்போது ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய எந்த வலிகளாக இருந்தாலும் முழுமையாக குணமடைஞ்சிடுறது. இல்லை நம்ம அதை ஃபாலோ பண்ணலை, ஒரு தீவிரமான பாதிப்பில் இருக்கிறோம், அறுவை சிகிச்சை தான் நம்ம பண்ணுறோம் அப்படின்னால் அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் நம்மளோட வாழ்க்கை முறையில் நம்ம எந்த மாற்றமும் பண்ண முடியாது. அப்போது இந்த அறுவை சிகிச்சை பண்ணதுக்கு அப்புறமும் அந்த ப்ராப்ளத்தில் இருக்கக்கூடிய கம்ப்ரெஷனை தான் அவங்க ரிலீவ் பண்ணுறாங்க. அந்த தசைகளுக்கோ அந்த ஜவ்வுகளுக்கோ எந்த விதமான சக்தியூட்டக்கூடிய எந்த விஷயங்களும் நவீன சிகிச்சையில் பண்ணுறதில்லை. அப்போ நீங்கள் அறுவை சிகிச்சை பண்ணாலும் அடுத்த ஒரு 3 மாதம் அல்லது 4 மாதத்தில் திரும்பவும் உங்களுக்கு அந்த வலி துவங்கும். அப்போது நம்மளோட இயற்கை மருத்துவம் என்ன சொல்கிறது அப்படின்னால் சர்ஜரி உங்களுக்கு சொல்யூஷன் கிடையாது. உங்களுக்கு சாதாரணமாக ஒரு வலி ஸ்டார்ட் ஆகி அது நாளடைவில் தீவிரமாகக்கூடிய கண்டிஷனாக இருக்கிறதா இருந்துச்சுனால் அந்த கண்டிஷன் நம்ம அறுவை சிகிச்சை இல்லாமல் முழுமையாக குணப்படுத்த முடியும். ஒரு இடத்துல நீங்கள் ஆக்சிடென்டல் காஸ், உங்களுக்கு அடிபடுறது, அந்த இடத்துல போன் உடஞ்சி போய்டுறது, இல்லை ஆக்சிடெண்ட் ஆகிறது, உங்களுக்கு ஸ்பைனில் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, அதுக்கு சர்ஜரி தேவையா? நிச்சயமாக தேவை. அது நல்ல ஆயுஷ் மருத்துவர் எந்த கண்டிஷனில் சர்ஜரி தேவையில்லை, எந்த கண்டிஷனில் சர்ஜரி தேவைங்கிறத உங்களுக்கு சொல்லிடுவாங்க. சர்ஜரி தேவையில்லாத கண்டிஷனில் இருக்கக்கூடிய எவ்வளவு தீவிரமாக இருக்கக்கூடிய முதுகு வலியாக இருந்தாலும், தண்டுவட வலியாக இருந்தாலும், டிஸ்க் ப்ரொலாப்ஸாக இருந்தாலும், டிஸ்க் ஹெர்னியேஷன் இருந்தாலும் நிச்சயமாக ஒருங்கிணைந்த ஆயுஷ் மருத்துவத்தில் குணப்படுத்த முடியும். அதாவது நம்ம ஜென்ரலாகவே ஆயுர்வேதா, சித்தா இது எல்லாத்துலேயுமே எல்லா நோய்களுக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி மருந்து கொடுக்கக்கூடாது அப்படின்றது ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம உடல் அமைப்பு எப்படி அப்படின்றத நம்மளாவே தெரிஞ்சுக்க முடியுமா? அது தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம அதை வச்சு நம்ம ப்ரிவென்ஷன் மெஷர்ஸ் எடுக்கலாமா? நிச்சயமாக. ஸோ நீங்கள் என்ன மாதிரியான சாப்பாடு சாப்பிட்றீங்க, நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறீங்க, நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்க, எந்த மாதிரியான இடத்துல இருந்து நீங்கள் வர்றீங்க, இதை டிபெண்ட் பண்ணி தான் உங்களோட ஆரோக்கியத்தை டிசைட் பண்ண முடியும்.
எல்லாருக்கும் பொதுவாக இதுதான் ட்ரீட்மெண்ட் ஷெட்யூல், இந்த மருந்து தான் நீங்கள் சாப்பிட்றோம் அப்படி கிடையாது. அது உடல் உள்ளுறுப்புகளுக்கு நவீன மருத்துவம் சொல்லக்கூடிய வழி. ஆனால் ஒருங்கிணைந்த இயற்கை மருத்துவம் என்ன சொல்றது அப்படின்னா, ஒவ்வொருட சக்தி ஓட்டத்துக்கு தகுந்தாப்புல அவங்களோட உணவு பழக்கத்தை அமைச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு உடல் உழைப்பு தேவை, உங்களோட பாரம்பரியம் அசைவ உணவு சாப்பிட்ருக்கிறது அப்படின்னால் நான் ஒரு ஜெனரலைஸாக உங்களுக்கு சொல்ல முடியாது நீங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. நான் ஒரு இயற்கை மருத்துவம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுது, அதனால் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. உங்களோட ஜெனட்டிக் மெமரி, உங்களோட கட் அதை அக்செப்ட் பண்ணுமா? பண்ணாது. அப்போ அந்த இடத்துல இந்த ஒருங்கிணைந்த சிகிச்சைன்னு சொல்கிறது உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட்றதுனால அது டைஜஸ்ட் ஆகாமல் ப்ராப்ளம் கொடுக்குறதா இருந்துச்சு அப்படின்னால் ரிக்கவரி ஆகிறது வரைக்கும் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட வேண்டாம். உடல் அமைப்பு பொறுத்தளவில் இது வாதமா பித்தமா கஃபமா உடலோட பிரகிருதி அப்படின்னு சொல்கிறோம். இது நமக்கு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் தயிர் சாப்பிட்றீங்க, உங்களுக்கு பிடிக்கிறது, ஆனால் தயிர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரொம்ப மந்தமாக ஃபீல் பண்ணுறீங்க, யார்கிட்டையும் நீங்கள் கம்யூனிகேட் பண்ண மாட்டேங்கிறீங்க. தயிர் உங்களுக்கு சூட் ஆகலை, உங்கள் உடம்பு கஃப பிரகிருதியாக இருந்துச்சு அப்படின்னால் உங்களுக்கு தயிர் சூட் ஆகாது. இது உங்களுக்கு தெரியறதா இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ண முடியும். அப்போ இது வாதமா பித்தமா கஃபமா நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? நிச்சயமாக நல்ல ஒரு ஆயுர்வேதா அல்லது சித்த மருத்துவரை நீங்கள் சந்தித்து ஒரு ஹெல்த் அசஸ்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னால் அவங்க உங்களுக்கு இது தெளிவாக சொல்லிவிடுவாங்க. இது ஒரு தடவை இது நமக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னால் இதை நம்ம ஃபாலோ பண்ண முடியும். ஒரு வேலைக்காக நம்ம ட்ராவல் பண்ணுறோம், ட்ராவல் பண்ணால் என்ன ஆகும்? வாதம் கொஞ்சம் அக்ரவேட் ஆகும். வாதம் அக்ரவேட் ஆனால் கொஞ்சம் வலி வரும். இது நார்மல் தான். என்ன பண்ணணும்? வாரத்துக்கு ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு அவங்களோட உடம்பு வாதமா பித்தமா கஃபமானு தெரிஞ்சுக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா எந்த விதமான உணவு பழக்கம், எந்த விதமான வாழ்க்கை முறை வச்சுக்க முடியும். அதே போல் மனசை பொறுத்தளவுலையும் சாத்விக், ரஜசிக், தமசிக் இப்படி 3 நிலை இருக்கிறது. ஒரு ஃப்ரெண்டுகிட்ட நீங்கள் பேசுகிறீங்க அல்லது ஒரு ரிலேட்டிவ்கிட்ட பேசுகிறீங்க, நீங்கள் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னால் கடந்த காலத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறதா இருந்துச்சுனால் அவங்க தமசிக் மனோபாவத்தில் இருக்கிறாங்க. எதிர்காலத்தை பற்றி அதிகமாக நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நம்ம ரஜசிக் மனோபாவத்தில் இருக்கிறோம். இல்லை நிகழ்காலம், நமக்கு தெரியும் நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நம்ம என்ன பிரச்சனை சொன்னாலும் அதுக்கு பெருசாக அட்டென்ஷன் கொடுக்க மாட்டாங்க, அவங்க சாத்விக்கில் இருக்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் இருக்கிறது, இல்லை ஆன்சைட்டி இருக்கிறது. நமக்கு தெரியணும் நம்மளோட மனசு எந்த நிலையில் இருக்கிறது. நான் ஒரு சாத்விக் பர்சனாலிட்டியா, நான் ஒரு ரஜசிக் பர்சனாலிட்டியா, நான் ஒரு தமசிக் பர்சனாலிட்டியா அப்படி தெரியறதா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது இது என்னோட நேச்சர். அடிக்கடி கோபம் வருது, பித்த பிரகிருதி இருந்து ரஜசிக்காக இருந்துச்சுன்னா கோபம் வரும். அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? சாப்பாட்டில் கொஞ்சம் உப்பு காரம் கம்மியாக சாப்பிடணும். இல்லை ஒரு நாள் நான் நல்லா போய் சாப்பிட்டுட்டேன், ஐ செலிப்ரேட்டட் த டின்னர், ஐ செலிப்ரேட் த ட்ரீட், அந்த வாரம் கொஞ்சம் கான்ஷியஸாக இருங்க. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு உங்களோட உடல் அமைப்பும் மன அமைப்பும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்களே பிரகிருதி அப்படின்னு, அதாவது இது நம்ம எப்பவுமே நம்மளுடைய உடல் அமைப்பு இந்த மாதிரி தான் அப்படின்னு இருக்குமா? ஏன்னா இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க எனக்கு தயிர் சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்கலை அப்படின்னா அப்போ உங்களுக்கு தயிர் இதுவாகுது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு. சில பேருக்கு முன்னாடி நான் இதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், எனக்கு அப்போ அது ஒத்துக்குச்சு, ஆனால் இப்போ அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வயசு காரணமா இல்லைன்னா உடல் நம்மளுடைய பாடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குமா? அப்பா அம்மா சேர்கிற டைமில் நம்ம ஒரு சிங்கிள் செல்லை நம்ம உருவாகிறோம், அங்கேயே நம்ம ஜெனட்டிக் இம்ப்ரெஷன் அங்கே வந்துடுது. ஸோ ஹூ யூ ஆர் தட் இஸ் டிசைடட். பட் நம்ம பிறந்ததுக்கப்புறம் நம்ம என்ன சாப்பிட்றோம், எந்த என்விரான்மெண்ட்டில் வளர்கிறோம், எந்த சூழ்நிலை இருக்கிறது நமக்கு தெரியும். 6 பருவநிலை இருக்குல்ல, இந்த கால மாற்றம் நடக்கும்போது நம்ம உடம்புக்குள்ளே அதுக்கு தகுந்தாப்பில் சேஞ்சஸ் நடக்கும். பேசிக் அதே தான் இருக்கும். அந்த ஜெனட்டிக் மெமரி இட் இஸ் ஃபிக்ஸ்ட். அது என்னன்னு தெரியணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் கோடை காலம் வருது, அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம சாப்பாடை சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்படி இல்லை நான் கோடை காலத்துலேயும் 2 வாட்டி பிரியாணி சாப்பிடுவேன் அப்படின்னால் தட் வில் கிரியேட் அ ப்ராப்ளம். பிரகிருதி இஸ் சேம். அதை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு நல்ல தேர்ந்த ஒரு ஆயுர்வேதா இல்லை சித்த மருத்துவரை நீங்கள் சந்திச்சிங்க அப்படின்னா அவங்க சொல்லிவிடுவாங்க, இதுதாங்க நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தந்த விஷயங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், உடம்புக்கு ஹெல்ப் பண்ணும், இந்தந்த விஷயங்கள் உங்கள் மனசுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் நம்ம இந்த மாதத்தில் இருக்கிறோம், கால சூழ்நிலை இப்படி இருக்கிறது, மழைக்காலம் வருது, சளி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, அப்போ இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு கஃப பிரகிருதி அதனால் நான் ஐஸ்கிரீமே சாப்பிடக்கூடாது. இல்லைங்க, நீங்கள் மழை காலத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, மழை வர்றதுக்கு முன்னால் நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது. இந்த கால சூழ்நிலைக்கு தகுந்தாப்பில்
மாற்றங்களை கொண்டு வரும். ஒரு டாக்டர் பார்த்து ஒரு 1/2 hour நீங்கள் ஒரு ஹெல்த் அசஸ்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணிக்க முடியும். அது நீங்கள் லைஃப் லாங் ஃபாலோ பண்ண முடியும். இப்போவும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறது, ஒரு நோய்க்கு அலோபதி எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதே டைம்ல ஆயுர்வேதிக்கோ இல்ல சித்தா மெடிசனோ வந்து எடுத்துக்க கூடாது, அது வந்து சைடு எஃபெக்ட்ஸ் கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது உண்மையா இல்ல மித்தா? இல்லை, மாடர்ன் மெடிசின் வந்து உங்களோட சஃபரிங்கை ஃபாஸ்ட்டாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன இம்பேலன்ஸ் இருக்கோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அவங்க ஒரு சப்ஸ்டியூட் கொடுக்குறாங்க. அதை எடுத்துக்கணுமா? உங்களோட வலி அல்லது வேதனை அன்பேரபிளாக இருக்கிறது உங்களோட மருத்துவர் உங்களுக்கு அறிவுறுத்துகிறாங்க, நிச்சயமாக நம்ம மருந்து எடுத்துக்கிறோம். ஆனால் அது கூட ஆயுர்வேத மருந்தை சித்த மருத்துவரை சொல்கிற மருந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா நிச்சயமாக எடுத்துக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய எல்லா ஆயுர்வேத சித்த மருந்துகளுமே வந்து ட்ரக் இன்ட்ராக்ஷன், நம்ம இந்த மருந்து கொடுக்கும்போது ஆங்கில மருந்து கொடுத்தா அதில் ஏதாவது சைட் எஃபெக்டோ அல்லது இன்ட்ராக்ஷனோ ஆகுமா அப்படின்னு உங்கள் ஆங்கில மருத்துவர் சொல்கிறாரு. நீங்கள் சித்தா மருந்து சாப்பிடாதீங்க, நீங்கள் ஆயுர்வேத மருந்து சாப்பிடாதீங்க. இல்லை, உங்கள் ஆயுர்வேத மருத்துவர் சொல்கிறாரு நீங்கள் ஆங்கில மருந்து எடுத்துக்காதீங்க. அப்போ நீங்கள் கேள்வி கேட்டுக்கணும், உங்கள் டாக்டருக்கு உங்கள் மேலே அக்கறை இருக்கிறதா இருந்துச்சுனால் நீங்கள் விரைவாக குணமாகிறத அவர் எது வேணாலும் எடுத்துக்க சொல்லுவார். வலிக்காக நீங்கள் ஒரு பெயின் கில்லர் எடுத்துக்கிறீங்க, நான் ஒரு ஆயுர்வேத மருத்துவர், எனக்கு தெரியும் நீங்கள் பெயின் கில்லர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நேரத்துக்கு நிச்சயமாக பெயின் குறையும். ஆனால் இந்த பெயின் எங்கேருந்து வருது? எலும்பு தேய்மானத்துலேருந்து வருது. இந்த எலும்பு தேய்மானம் உயவுத்தன்மை இல்லாததுனால வருது. அப்போ இந்த உயவுத்தன்மை கொடுக்கறதுக்கு நான் ஆயுர்வேத மருந்து கொடுக்குறேன். வலி இருக்கிற நேரத்தில் நீங்கள் வலி குறைக்கிறதுக்குள்ள மருந்து ஆங்கில மருத்துவர் சொல்லியிருந்தார் அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. ஆனால் இந்த வலி குறையிறதுக்கு நம்ம கொடுக்குற மருந்து வந்து ஒரு முழுமையான நிவாரணம் கொடுக்குறதா இருந்துச்சு அப்படின்னால் அதுக்கப்புறம் உங்களுக்கு வலி நிவாரணி தேவை இருக்காது. சர்க்கரை நோய்க்கு நீங்கள் ஆங்கில மருந்து துவங்கியாச்சுது, அதுக்கப்புறம் ஒரு ஆயுர்வேத மருத்துவரை பார்க்குறீங்க இல்லை சித்த மருத்துவரை பார்க்குறீங்க, அவங்க வந்து ஒரு சித்த மருந்து சொல்கிறாங்க. ஆங்கில மருந்து எடுத்துக்கும் போது சித்த மருந்து எடுத்துக்கலாமா? நிச்சயமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது நான் 25 வருஷமாக நான் வந்து இன்டெகிரேட்டட் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணிகிட்ருக்கிறேன். யாருக்குமே ட்ரக் இன்ட்ராக்ஷன் ஆகலை. நீங்கள் ஆங்கில மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, நம்ம மருந்து சேர்த்து எடுத்துக்கோங்க. ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் உங்களோட ரிப்போர்ட் வந்து நீங்கள் எப்படி ரிக்கவர் ஆகிருக்கீங்கன்னு சொல்லும். அந்த ரிப்போர்ட் உங்கள் ஆங்கில மருத்துவர்கிட்ட காமிங்கோ. பெட்டராக இருக்கிறதா இருந்துச்சுனால் அவருக்கே தெரியும், அவர் கொடுத்துருக்க மருந்தோட டோஸை ஃபஸ்ட்டில் குறைச்சிக்குவாங்க, அப்புறம் அவர் நிறுத்த சொல்லுவார், நீங்கள் நிறுத்திக்கோங்க. எந்த மருத்துவமாக இருந்தாலும், அது ஆங்கில மருத்துவமாக இருக்கட்டும் அல்லது ஆயுர்வேதமாக இருக்கட்டும் அல்ல சித்த மருத்துவமாக இருக்கட்டும், யோக மருத்துவமாக இருக்கட்டும், இயற்கை மருத்துவமாக இருக்கட்டும், உங்களோட கஷ்டத்தை அது குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கிறதா இருந்துச்சு அப்படின்னால் நிச்சயமாக இந்த இன்டெகிரேட்டட் அப்ரோச் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே சார், இது நிறைய பேருக்கு தெரியாத விஷயமாவே இருக்கும். நம்ம இந்த ஆன்லைன்லலாம் வந்து நிறைய பேர் வந்து ட்ரெடிஷ்னல் மெடிசனுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் பவுடர் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய பவுடர்னு மட்டும் இல்லை, ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் இல்லைனா வேற எதுவாக இருந்தாலுமே. இப்போது ஆன்லைனுன்னு வரும்போது நிறைய ப்ராடக்ட்ஸ் நிறைய நம்ம பார்க்குறோம். அதில் எதெல்லாம் ஃபேக்காக இருக்கும், எதெல்லாம் வந்து ரியல் ப்ராடக்ட் அப்படின்றத வந்துட்டு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது, அந்த பிரச்சனைக்கு இந்த ப்ராடக்ட் சொல்யூஷனா அப்படின்னால் அந்த ப்ராடக்ட் ஒரு மருந்தாக இருக்கணும். மருந்தாக இருந்துச்சு அப்படின்னால் அதுக்கு ஒரு மருத்துவரோட ஆலோசனை தேவை. நீங்கள் வாங்கக்கூடிய விஷயம் உங்களோட உடல் உள்ளுறுப்புகள் தொடர்பாக இருக்கிறதா இருந்துச்சுன்னா நிச்சயமாக ஒரு மருத்துவ வல்லுநரோட ஆலோசனை தேவை. இல்லை நான் பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து ஒரு நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்டாக இருக்கிறது, ஒரு காஸ்மெட்டிக்காக இருக்கிறது, இப்படி இருக்கிறதா இருந்துச்சுனால் அதோட வேலிட் மேனுஃபேக்சரிங் பாருங்கள், அதோட கவர்மெண்ட் அப்ரூவல்ஸ் பாருங்கள், எல்லாம் ப்ராப்பராக இருக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் எந்த விதமான குவாலிட்டி கண்ட்ரோலும் இல்லாமல் ஒரு ப்ராடக்ட் வரதா இருந்துச்சு அப்படின்னால் அந்த ப்ராடக்டை சாப்பிட்ற விஷயமா இருந்துச்சுன்னா நிச்சயமாக தவிருங்க. இல்லை காஸ்மெட்டிக்ஸாக இருக்கிறதா இருந்துச்சுன்னா ஸ்கின் அலர்ஜி டெஸ்ட் பண்ணி பாருங்க, உங்க உடம்புக்கு சூட்டாக இருக்கிறதா இருந்துச்சுன்னா நீங்க உபயோகப்படுத்தலாம். அதாவது நம்ம வாழ்க்கை முறையை வந்து எப்படியெல்லாம் மாற்றி அமைக்கலாம், இது யோகா அப்படின்றது எந்த அளவுக்கு வாழ்க்கைக்கு முக்கியம், மெயினா எது பண்றதா இருந்தாலும் கடைசி காலத்துல வந்து நிக்கணும் அப்படின்னா முன்னாடி இருந்தே நம்ம உடம்ப பார்த்துக்கணும் அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவா சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.